ஒரு அண்ணாச்சில் ஒரு ஒரு மெதுவா வாழ்ந்தனர். ஒரு நாள் முயலாமை கேலி செய்தது, நீ இவ்வளவு மெதுவா ஓட்ட போட்டியில் என்னை வெல்ல முடியுமா? ஆமை நிதானமாக பதிலளித்தது, நீ விரும்பினால் ஓட்டப்பந்தயம் நடத்தலாம். போட்டி தொடங்கியது. முயல் ஒரு நிமிஷத்தில் முன்னே சென்றது. ஆமை மெதுவாக நடக்க தொடங்கியது. முயல் பின்னால் பார்த்து சிரித்தது. ஆமை பல்லாயிரம் காலம் எடுக்கும் என நினைத்து ஒரு மரத்தடியில் தூங்க போனது. ஆமை நின்று விடவில்லை, ஒரே பாதையில் நிதானமாக சென்றது. முயல் பார்க்கிறான், ஆமை அதற்கு முன்னால் முடிவு கோட்டைக்கு அருகில் சென்று கொண்டிருப்பதை பார்த்து முயல் அதிர்ச்சியில் உறைந்து விடுகிறான். முயல் தன் தவறை உணர்ந்தது. முயல் சிரித்துக் கொண்டு கை கொடுத்தது. மெதுவாகவும் நிலைத்த முறையிலும் நடந்தால் வெற்றி நிச்சயம் என்று ஆமை புன்னகையுடன் சொன்னது. அந்த நாளுக்கு பிறகு முயலும்